அன்பு உறவுகளே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அப்பா, தண்ணி மஸ்கட்டில் வெயிலா இது. அப்பா 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 முடியல சாமி. ஆனால் உங்களுக்காக ஒரு கதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் பாருங்க. இப்போ வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் வாழவே முடியாதுங்க. ஒரு தாய் என்ன நினைக்கிறா, இந்த குழந்தை நாளைக்கு ஒரு பெரிய ஆளாக வருவான். இந்த தகப்பை என்ன நினைக்கிறான், என்னுடைய பாரத்தை இவன் சுமப்பான்னு நினைக்கிறான். அதை அந்த பிள்ளை காப்பாற்றணுமா இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு கதையாக சொல்லட்டுமா? அது ஒரு கிராமம், சின்ன கிராமம், பூஞ்சோலைன்னு பேர் அதுக்கு. அந்த பூஞ்சோலையில் இவன் ஒருத்தன், இவனுக்கு பேர் கதிரேசன்னு பேர். இவனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் வைத்தீஸ்வரன் ஒருத்தன் இருந்தான். அவன் ஜோசியம் சொல்லுவான். அவன் ஜோசியம் சொல்கிறது ஜாதகம், அந்த ஊரில் எல்லாருக்கும் அவனை பிடிச்சமான பையன். இவனோட ஃப்ரெண்டு தான். அவன் சொல்லுவானே, உனக்கு கிரகம் நல்லா இருக்குடா, இப்போது கொஞ்சம் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சினா நல்லா வந்துடுவடா. நான் சொல்கிறது உனக்கு கிண்டலாகவும் கேலியாகவும் தான் இருக்கும், ஆனால் நான் சொன்னால் உனக்கு தானே நல்லது தானே சொல்லுவேன் நான் அப்படின்னு. இவனுக்குள்ளாரையும் ஒரு எண்ணம், சரி நீ சொல்கிறா, நான் செய்கிறேன். நீ ஊதி போட வேண்டாம், பட்டை போட வேண்டாம், எந்த கோயிலுக்கு போய் சுற்ற வேண்டாம், அதெல்லாம் சொல்லப்பா. நான் தினம் யாராவது விபூதியோ பட்டை போடுறவனை பார்த்துட்டு ஒரு வணக்கம் போட்டு நீ அப்புறம் சாப்பிடு. இதில் உனக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது அப்படின்னா. ஆமாம், ஏற்ற மாதிரி ஒரு குயவர் இருக்கார், இந்த மண்பானை சட்டி பண்ணுறவர் பாரு. அவர் தினமும் பெரிய நாமம் போடுவார், நல்ல விஷ்ணு பக்தர் அவர். தினம் அவரை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் ஏன் சாப்பிட்டுக்கிறேன்னே, தப்பு இல்லையே, அது சரி தானே? இல்லைப்பா, உன்னுடைய ஜாதகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, உனக்கு பெரிய பொருளாதார வசதி வரப்போகுது, அதுக்காக தான் சொல்கிறேன் நான் அப்படின்னு. அப்படியா சொல்கிற? எனக்கும் வாழ்க்கை இருக்கா, வசதி வருமா? வரும்பா, நம்பு, என்னை நம்ப அப்படின்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கே அவர் ஆரம்பிச்சிட்டார். அந்த குயவரை பார்த்தாரு, நாமம் போட்டுட்டு இருந்தார், ஒரு வணக்கம் போட்டார், போய் சாப்பிட்டார். குயவருக்கு ஒன்றும் புரியல. சரி, வணக்கம் போட்டால் நம்ம திரும்ப வணக்கம் போடுவோம், அவரும் ஒரு வணக்கம் போட்டார். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு மாதம் ஆச்சு. ஜாதகர்கிட்ட அந்த பையன்கிட்ட கேட்டா, என்னடா நீ சொன்னேன், அவனு அந்த குயவனை பார்த்து நான் நாமத்தை பார்த்து தினமும் நான் வணக்கம் போடுறேன், ஒன்றும் ஆகலையே, பிச்சம் பொறுத்துரு, இந்த மாதம் உனக்கு நல்ல சரியான மாதம், சிறப்பாக ஒரு வேணி பாரு. ஒரு நாள் பார்த்தா நல்ல பசி எனக்கு இந்த மர வேலை செய்கிறது, கார்பெண்டர். அந்த ஊரில் பெரிய பெரிய சக்கரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை அடித்து கொடுக்குறது, போகிறது வர்றது, காலிலேருந்து கொஞ்சம் வேலை, பசி நேரம், பசி. காலையிலேயே கொஞ்சம் கஞ்சி குடித்தா சரியாக இருக்கும்னு போட தோணுச்சு. சரி, எதுக்கும் போய் அவரை போய் பார்த்துருமேன்னு போனால், எதற்கு அவர் குயவர் பானை செய்கிறத காணோம். என்னடா இது, அவன் சம்சாரத்துக்கிட்ட சொன்னால், என்னடி அது எதிர் வீட்டுக்கார காணோம், அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா என்னன்னு தெரிலங்க, நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? நீ எங்கடி போய் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு, நானே போகிறேன் அப்படின்ட்டு குயவர் வீட்டுக்கு இவன் போகிறான் நேராக. யார்? நம்ம கதிரேசன். போய், அம்மா தங்கச்சி எங்கம்மா அவர் காணுமே, ஆனால் என்ன அவர் ஆற்றுக்கு மண்ணல்ல போயிருக்காருண்ணா, ஆனால் இது அவசரமாக பேசுகிறோமாண்ணா, வேணா நீங்கள் ஆற்றுக்கு போய் பேசலண்ணா, இதோ இருக்கு பக்கத்துலேயே. ஒன்று சைக்கிள் எடுத்துக்கின்னு நேராக மெரிச்சிக்கின்னு நேராக அந்த ஆற்றுக்கு போயிட்டார். அதுக்கு போனால் அவர் குயவர் மண் வெட்டிக்கிறது தெரியுது, பக்கத்தில் தானே, ஆறு பக்கத்துலேயே வெட்டுறார். வெட்டிக்கிட்டு இருக்காரு. டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்குது. யாருக்கு? வெட்டுறவருக்கு, குயவருக்கு.
என்னடா மண்ணை வெட்டிகிட்டு இருக்கோம், டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு கொஞ்ச நேரம் நின்று அது என்னன்னு அசைச்சு பார்த்து எடுக்கிறாரு. ஒரு தவளை, பித்தளை தவளை. அது மூடியை கொஞ்சம் திறக்க முடியாமல் திறந்து உள்ள பார்த்தா எல்லாம் தங்க காசு. என்னடா இது பகவானே, கண்ணை திறந்துட்டியா அப்படின்னு பார்க்குறான். மேலேருந்து அவன் கரையிலேருந்து பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தால் இவன் பாட்டு உட்காந்து சாப்பிட்டான். இந்த கார்பெண்டரி ஒர்க்கெல்லாம் என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்கையும் இவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு மட்டும் ஒரே குழப்பம். இவன் எதை பார்த்தான்? இவன் பார்த்தது புதையலை பார்த்துட்டானா? ஐயோ, இவன் புதையலை பார்த்தது ஜாதகம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான்னா அவன் ஜோசியம் சொல்கிறேன்னு சொல்கிற பேரில் எல்லார்ட்டையும் சொல்லிடுவானே. இது பஞ்சாயத்துக்கு வந்துடுச்சுன்னா பங்கு பிரிச்சுடுவானுங்கள. இது என்ன பண்ணுறது? நம்ம சம்சாரத்துக்கிட்ட கேட்டான். ஏங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, பார்த்தது அவர் தானே பார்த்தாரு, ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம், அவரும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருப்போம். நம்ம ஏன் ஏமாத்துறோம்? பகவான் கொடுத்தது, பிரிச்சுக்குவோம் அப்படி. நியாயமாகத்தான் படுது. நேராக ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும். ஊரெல்லாம் அடங்கி போச்சு. வந்து கதவை தட்டினான். எப்பா, ஒன்றும் இல்லை, கோச்சிக்காத, தூக்கத்தில் எழுப்பிட்டேன்ட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போகிறான்ட்டு. நீ பார்த்தது எனக்கும் தெரியும், நான் பார்த்தது உனக்கும் தெரியும், அதனால் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம்ப்பான்னா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, நான் புதையல் எடுத்ததை நீ பார்த்துட்டேன், அது எனக்கு தெரியும், அதனால் தங்க காசு இருக்குது, ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம், இந்த ஊரே வேணாம். நான் ஊருக்கு போய்ட்டு நான் ஒரு ஊருக்கு போயிடுறேன், நீ உன் தொழிலை விரிவுபடுத்திக்கோ, நான் என் தொழிலை விரிவுபடுத்திக்கிறேன், நீயும் நல்லா இரு, நானும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா. நம்ம ஆளுக்கு கதிரேசனுக்கு தூக்கமே வரல. என்னடா இது, ஜோசியம் சொன்னான், அவன் விளையாட்டை தான் சொன்னான், நீ அவரை பார்த்துட்டு சாப்பிடுன்ட்டு. நானும் அவரை பார்த்துட்டேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நம்பிக்கை வச்சா நிச்சயமாக பலன் இருக்கு. நாளை பார்ப்போமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.